குற்றங்களும் எங்களை கண்ணுக்கு முன்னால ஒரே நேரத்தில் வந்து நிற்கும். எப்ப தெரியுமா? மலக்குல் மௌத் முன்னால தெரியும். என்ன கூலி? முன்னிய பாவங்கள் மன்னிக்கும். இப்ப அவர் நல்ல மனுஷன், 5 வக்து சொல்லுகிறார், ஊரு நிறைய தர்மம் செய்கிறார். அரபில் எங்க சரி சாப்பாட்டுக்கு சாரம் சொல்றார் இல்ல. 3 அமல்களோடு ஹயாத்தாக்கு. 4வது இஃப்தாரில் உள்ள 7 சுன்னத்துகளோட இஃப்தார் சாப்பிடல. வாக்கல தாமக்குல் அபரார், நல்ல மனிதர்கள் உங்க சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال الله تبارك وتعالى: ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அவகாசம் கொடுக்கிறத பார்க்கிறோம். அவகாசங்களை பயன்படுத்தியவர்கள் தப்புவார்கள், தவறியவர்கள் மாட்டுவார்கள். பேச்சுல சொல்லுவோம், அவருக்கு ஒரு கடைசி சான்ஸ் கொடுத்திருக்குது, என்ன செய்யறார் என்று பார்ப்போம். இது போல அல்லாஹ் முஃமின்களுக்கு தரக்கூடிய ஒரு அவகாசம் தான் 11 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ரமதான். ருக்ஸத்தும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சலுகை. எதுக்காக அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தாரான்? ரமலானை கொண்டு அல்லாஹ் அடியாறுகளுக்கு பெரும் லாபங்கள் 2 தாரான். பெரிய லாபம் 2. முதலாவது லாபம், கியாமத்தில நாங்க அகப்பட்டு கொள்ளாம இருக்க அல்லாஹ் எங்களை பாதுகாக்க. ரப்பிட்ட நாங்க பிடிபடுறதுக்கு எத்தனையோ தவறு செஞ்சுக்கிறோம். இந்த ஒவ்வொரு தவறும் கண்ணால பாக்குற ஒரு ஹராமான பார்வை, காதால கேட்கிற ஒரு ஹராமான கேள்வி, இந்த உதடுகளை அசைச்சி பேசக்கூடிய ஒவ்வொரு பாவமான பேச்சு,
இது ஒரு பேச்சாக பார்வையாக நினைக்கிறோம் இல்ல. இந்த ஒவ்வொன்றும் எங்களுக்கு எதிராக கியாமத்தில் தொடுக்கப்படுகிற வழக்குகள். ஒரு வழக்கு என்றா எவ்வளவு நடுக்கம் இருக்கு. திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு ஆஜராகும், கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது, நீங்க திங்கட்கிழமை கோர்ட்டுக்கு ஆஜராகும். எவ்வளவு பயந்து போற மாதிரி, எத்தனை லோயரை தேடி போறாரு, எவ்வளவு காட்சி கொடுத்து அந்த குற்றத்தில் இருந்து தப்ப பார்க்கிறார். உலகத்தில மனிதன் செய்த ஒரு தவறுக்கு, மனிதன் கொடுக்கிற அழைப்பானைக்கு, அதிலிருந்து தப்ப மனிதன் இவ்வளவு முயற்சி செய்யறான். எங்கட உடல் இருந்து வெளியாகிற அல்லாஹுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு மாறுபாடும் எங்களுக்கு எதிராக கியாமத்தில் உள்ள வழக்குகள். அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சா யாராலையும் தப்பேலாம். எங்க பிடிப்பான்? அல்லாஹ் பிடிக்கிறது சிறுக்க மட்டுமல்ல, அல்லாஹ் பிடிக்கிறது தொழுகையை விடுறத மட்டுமல்ல, அல்லாஹ் பிடிக்க போறது நோம்ப விட்டது மட்டுமல்ல. எந்த அளவுக்குன்னா சுவர்க்கம் நரகம் இரண்டு முடிவாகாத ஒரு மிருகத்துக்கு செய்த உரிமை மீறலுக்கும் கியாமத்தில் பிடிக்கிறது. அஹ்கமுல் ஹாக்கிம் புகாரி ஷரீஃப் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு இஸ்ராயீல சேர்ந்த ஒரு பெண் நரகத்துக்கு நுழைஞ்சால், நரகம் நுழைஞ்சது நாங்க சொல்லக்கூடிய பெரிய பெரிய பாவங்கள் என்று நாம பேசக்கூடிய விஷயங்களுக்காக அல்ல, ஒரு பூனைய சாப்பாடு கொடுக்காம தடுத்து வச்சிருக்கா. பூனையோட உரிமை மீறப்பட்டிருக்கு. பூனையை தடுத்து வச்சால் அல்லாஹ் அவன் நரகத்துக்கு அனுப்பினான். விசாரிக்கணும் என்று ரப்ப நினைச்சா பிடிச்சிருவான். யாருக்கும் தப்பேலாம். ஆனா இப்ப அதெல்லாம் ஒரு பாரமா தெரியவில்லை, அதெல்லாம் மைண்டுக்கு வருதில்லை. ஏன்? எங்களுக்கு முன்னால் உள்ள பிரச்சனைகள் அதையெல்லாம் மறக்கடிக்க வச்சாச்சு. எங்களோட தொழில், குடும்ப சூழ்நிலைகள், போட்டி, ஒருத்தர் ஒருத்தர் முந்த பாக்குற, வியாபாரத்தில் உள்ள போட்டி, உத்தியோகத்தில் உள்ள போட்டி, எங்களோட குடும்ப பின்னணிகள், இந்த பிரச்சனை எங்களுக்கு மறக்கடிக்க வச்சிருக்கு. இந்த எல்லா குற்றங்களும் எங்கள கண்ணுக்கு முன்னால ஒரே நேரத்தில் வந்து நிற்கும். எப்ப தெரியுமா? மலக்குல் மௌத் முன்னால தெரியும். இதெல்லாம் மறந்துடுமே. அப்பதான் செஞ்ச தவறல்ல முன்னால நிற்கும். இப்ப உண்மையான இடத்துக்கு போறனே, நடுக்கத்தோட தான் மலக்குல் மௌத்தை சந்திப்பாரு. அல்லாஹ் சொல்றான், அப்ப நடுங்கா மீக்கிறதுக்கு உங்களுக்கு வருஷத்தில் ஒரு முறை ரமலான தாரன், சரியா பயன்படுத்தி உங்களோட பாவங்களை அழிச்சுக்கோங்க. ரமலானில் உள்ள பிரத்யேகமான அமல பாருங்க. 3 அமல்கள் பிரத்யேகம். பகலையில நோம்பு, முன்னிரவில தராவீஹ், பின்னிரவில தஹஜ்ஜுத், கடைசி 10 லைலத்துல் கத்ர். ஆக ஸ்பெஷல் அமல். ஹதீசுகள்ல தேடி பார்த்தா இந்த அமலுக்கு சவாபுகள் பெருசா சொல்லல. ஹதீசுகளை பார்த்ததாக இல்ல. ஒரு நோம்பு பிடிச்சா 5 கோடி நன்மை கிடைக்கும். பார்த்ததாக இல்ல, இருக்குதோ தெரியாது, நாம பார்த்தீங்க. தராவீஹ் ஒரு ரக்காத்து தொழுதா 10 லட்சம் கிடைக்கும். என்ன இருக்குது ஹதீஸ்ல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அமல்கள் எல்லாத்துக்கும் உங்களோட கேசுகள் தான் இல்லாமா. கியாமத்தினுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட இருந்தது. அந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறப்படும். பகலில் பிடிக்கிற நோம்பினால், இரவில் தொழும் தொழுகையினால், லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்யும் அமல்களினால். அடுக்காக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமதான, மன் காம ரமதான, மன் காம லைலத்துல் கத்ர். பகலையில யார் நோன்பு வைக்கிறாங்களோ, இரவையில் யார் நின்று வணங்குறாங்களோ, லைலத்துல் கத்ர் நினைவில் யார் நின்று வணங்குறாங்களோ, கூலி என்ன? ஒன்றுதான். என்ன கூலி? ஊஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبி, முன்னிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஃபைல் எல்லாம் கிளியரா, எல்லா ஃபைலையும் அஸ் பண்ணியாச்சு.
இந்த நிமிஷத்துல எத்தனை பாவத்தை மலக்குகள் அழிக்கிறாங்களோ தெரியும். இந்த நிமிஷம் நோயோட தராவியாக தொழுகிறோம், சிரமத்தோட தொழுகிறோம், பல கஷ்டங்களோட தொழுகிறோம். அந்த தொழும் நேரங்களில் கியாமத்தில மாற்ற இருந்த எத்தனை பாவங்கள் அழிக்கப்படுதோ தெரியாது. எல்லாம் பாவ மன்னிப்புக்கு தான் இந்த அமல்கள் ஏற்பாடு. அதனாலதான் இந்த மாதத்துக்கு ரமலான் என்றே பேர் வந்துச்சு. சுடுகிற மாதம், பாவங்களை சுடுகுது, பாவங்களை சுட்டரிக்குது, அழிக்குது. இது ஒரு லாபம். அல்லாஹ் தரக்கூடிய இரண்டாவது லாபம், இந்த ஒரு மாதத்துல தரக்கூடிய பயிற்சியால, ஒரு மாதத்துல கிடைக்கிற பயிற்சியால அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை எப்படி ஒரு நிலைமைக்கு திருப்புறான்னா, இதுக்கு பிறகு பழைய மாதிரி பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு உள்ளத்துல தாரான். ஒன்று பாவம் மன்னிப்பு, இரண்டாவது இதுக்கு பிறகு பாவம் செய்யக்கூடாது. உள்ளத்தை பாவம் செய்யாம இருக்கிற அளவுக்கு பக்குவப்படுத்தாம அவரை சும்மா மன்னிக்கிறது எதை போல ஆகும்னா, ஓட்ட குளத்துல தண்ணி ஊத்துறமாய். உள்ளத்தை சீராக்கல்ல, பாவங்களை மட்டும் மன்னிச்சா திரும்ப பாவம் செய்வான். அதனால அல்லாஹ் சொல்றான், நோன்பு உங்களுக்கு தக்குவாவை தரும். லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவா உண்டா. தக்குவா என்ன? அல்லாஹ்ட பயம் வந்து பாவத்தை எட்டி கூட பார்க்காத நிலை தக்குவா. ஆனா உண்மையில வருதா? பாவம் மன்னிக்கிறதுனா கியாமத்துக்கு போய் தான் பார்க்கணும். இப்ப பார்க்கலாம். இவ்வளவு காலம் பிடிச்ச நோம்பால அப்படி வந்துச்சா? நாங்களும் நோம்பு புதுசு இல்லை, எல்லா வருஷம் பிடிக்கிறதா. ரமலான் மாதம் முழுக்க உலமாக்கள் இந்த ஆயத்தை ஓதுறா. ஆனா நம்மள்ட்ட அப்படி மாற்றம் வந்ததாகவும் இல்லை. பெருநாளோட எல்லாம் பழையபடிதான். மஸ்ஜிதுக்கும் ஆள் இல்ல, பழைய எல்லாம் நடக்கும் வளமமாய். சில பாவங்களை சில மக்கள் நிறுத்தி வச்சிருப்பாங்க, நோம்புக்கு மட்டும் நிறுத்தி வைப்போம். திரும்ப தொடர்ல உள்ள மாறல, உள்ளத்தில் ஒரு திருத்தம் உண்டாகல. ஏன்? பல்லு விழுகிற வரைக்கும் நோம்ப பிடிச்சி திருத்தல் உள்ள என்னக்கா உலமாக்களுக்கு அழகான உதாரணம் ஒன்று எழுதுறாங்க. நோம்பால மாற்றம் வாரது போல தெரியுமாமா, ஒரு ரூமை ஏசி பண்றது போல. வீட்டில் ஒரு ரூம் இருக்குது, சரியான சூடு, அந்த ரூமுக்குள் இருக்கிறான், வெக்கையா இருக்கு. முடிவெடுத்தாரு இந்த ரூமை ஏசி பண்ணும். கூலரே வாங்கியாச்சு. நல்ல ஒரு எலக்ட்ரிஷனை பிடிச்சி அவரு அதை பொருத்திட்டார். கூலரை ஒன் பண்ணினார், இயக்குறார், அது இயங்குது. கூலம் வச்சிருக்குது ஹை கூல். பிடிச்சு பார்த்தா கை எல்லாம் குளிர். மணித்தியால கணக்கு போனாலும் ரூம்ல எதிர்பார்த்த மாதிரி குளிர் ஒன்று இல்லை. யோசிக்கிறார், என்ன ஆச்சு? கூலரும் புதியது, அவர் நல்ல அனுபவசாலி தான் பொருத்தினதும். பிடிச்சி பார்த்தா கூலும் வருகிறது. ரூம்ல பெருசா கூலம் இல்ல. என்னாச்சு? ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு கூலாகுமா? இது மாதிரிதான எங்களை நோம்பு. எல்லா வருஷமும் சாறு கழுவினதா, நியத்து செஞ்சதா, 5 நேரம் தொழுதா, இஃப்தாரும் முறையா செஞ்சதா, தராவீஹும் தொழுததான், தர்மமும் செஞ்சதுதான், இஅ்திகாஃபும் இருந்ததுதான். மாற்றம் வரல. உள்ளுக்கு வார ஜன்னல் எல்லாம் திறந்து. என்ன ஜன்னல்? கண் திறந்து, அது நோம்பு பிடிக்கல. காது திறந்து, அது நோம்பு வைக்கல. வாய் திறந்து, அது நோம்பு வைக்கல. வயிறு மட்டும்தான் நோம்பு. ஜனலோபன் ரூமேசியாகாது. இது போல உள்ளத்தில் திருத்தம் வராது. உறுப்புகளை நோம்பு வைக்க செய்யாதவரை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ பேர் நோம்பு வைக்கிறாங்க,
பசித்ததும் தாகித்ததும் மட்டும்தான் அவங்களோட நோன்பு. ஒன்றும் இல்ல, திருத்தம் இல்ல. கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லா அல்-ஜூ வல் அத்ஷ். எத்தனையோ பேர் ரமலான் இரவில விழிச்சிருக்கிறாங்க, கண் விழிச்சது மட்டும்தான் அவங்களோட கியாம். ஒன்றுமே இல்லை. வளம மாதிரி கண் ஹராம் எல்லாம் பார்த்து, அந்நிய பெண்கள் வேணுமா, டிவி வேணுமா, போன் வேணுமா, இன்டர்நெட் வேண்டுமா, எல்லாம் பார்த்தாரு. அது கண்ட்ரோல் இல்லை, அதுக்கு நோம்பு இல்லை, அதுக்கு இன்சாக்கி. காது அது வளமையா சங்கீதத்தை கேட்டதுதான், புறம் பேசுற இடத்துக்கு போனதுதான், கோல் சொல்ற இடத்தில் இருந்ததுதான், எல்லாம் கேட்டார். வாய் வளம போல பொய் பேசுது, புறம் பேசுது, அவதூறு சொல்லுது, ஆகாதத பேசுது. கல்வியில வராது மாற்றம். ஆக உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க 3 விஷயங்களுக்கு உறுதி எடுக்கும். இந்த வருஷம் நோம்போட மாற்றமும் தெரியும். எங்கட நோம்பு இன்னொரு வகையில சொல்ல போனா, ஒருத்தர் விட்டமின் சாப்பிடுறாரு, அதோட தாக்கம் உடம்புக்கு வராத போல. டாக்டர் விட்டமின் எழுதி குடிச்சதா, ஆனா உள்ள உடம்பு படையவில்லை, ஏதோ கோளாறு. உலமாக்கள் சொல்லும் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் இருந்து தரும் இந்த ஒழுங்குகளை நாம் பேணினால் மாற்றத்துடன் கூடிய ரமலானால் இந்த ரமலான் மாறலாம். முதலாவது விஷயம் என்ன, கல்வியில ஒரு உறுதி எடுக்கட்டாம், இந்த ரமலானில ஒரு பாவமும் நான் செய்யல. எல்லா காலமும் செய்யக்கூடாது, அதை குறைஞ்சது கிடைச்ச சந்தர்ப்பத்திலேயாவது செய்யப்படாது. இந்த ரமலான் பாவம் இல்லாத ரமலான். 10 நாளும் கழிஞ்சு போச்சு. 2வது உறுதி இருக்கட்டாம், ஏன் நாவால பரிகாசத்துக்கு கூட ஒரு பொய் சொல்ற, பரிகாசத்துக்கு கூட பேச மாட்டேன். ஆனா இந்த 2ம் கொஞ்சம் வைராக்கியம் எடுத்தா சாதிக்க இயலாம இல்ல. நப்சும் கொஞ்சம் செத்து போயிட்டு சாப்பாடு கொடுக்காம பெரிய இபிலிஸே கட்டி போட்டி. அதனால இது 2ஐயும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி. 3வது விஷயம் தான் கொஞ்சம் பாரு. 3வது விஷயம் என்ன, எனது வயிற்றுக்குள்ளோ உடலிலோ ஹராம் வராது. இது வந்து ஹராமான சாப்பாடு நான் சாப்பிடுறதில்ல. என் உடலுக்கு மேலுள்ள ஆடைகள் ஹராமான பணத்தால வாங்கப்பட்ட ஆடையாக இருக்காது. இது ஏன் பாரம்டா, இதுக்கு ஒவ்வொருத்தருட பொருளாதார வளர்ச்சியில வேருக்கு போயிட்டு பார்க்கவாங்க. இப்ப அவர் நல்ல மனுஷன், 5 வருஷம் சொல்லுகிறார், ஊரு நிறைய தர்மம் செய்கிறார், ஊரெல்லாம் அவருக்கு வருமானம் வருது. அடிய பாருங்க, கண்டு நாட்டினாரே, எதால நாட்டினாரு? ஆரம்பம் வட்டி, ஆரம்பம் அடுத்தவன் சொத்தை பொய் வழக்கு போட்டு எடுத்து அந்த சொத்தாலதான் முதல் கடை வந்துச்சு. என்ன மாதிரி காட்டு மரத்தில காட்டு கொடி படர்ந்தது மாதிரி இவருடைய எல்லா சொத்து செல்வங்களிலையும் ஹராம் பறந்தி. இவரு கலர்றது லேசில். இவருக்கு என்ன பரிகாரம்? டாக்டர் அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, நான் இவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நீங்க ரமலானிலேயாவது ஒரு பரிகாரம் செய்யுங்கோ, ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த ரமலானில நானும் எனக்கு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட என் மனைவியும் என்ன நம்பி பரிதாபமாக வீட்டில் இருக்கிற இந்த குழந்தைகளும் ஹராத்த நான் சாப்பிடவோ அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கவோ கூடாது. நான் என்ன செய்வேன், ஹலாலாக உழைக்கிறதாக எந்த பார்வைக்கு யாரு படுகிறதோ அவர்கிட்ட முழு ரமலானுக்கு உள்ள ஒரு செலவை கடனாக வாங்குவோம். கடனா உங்களோட காசால சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சந்தேகம் உங்களோட காசு சுபாத்திற்கு உள்ளத்தில் ஒரு உறுதி எடுங்க.
இந்த கடனையும் ஹலாலாக உழைத்து நான் கொடுப்பேன். ஹதீஸ்ல வாஜா இருக்குது, கொடுக்கிற உறுதிப்பாட்டோட கடன் எடுத்தால் கொடுக்கும் வழியை அல்லாஹ் ஏற்பாடு செய்வார். அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, நீங்க இந்த உறுதிப்பாட்டோட 30 நாளை ஓட்டினா கல்வி திறக்கும். இதுக்கு பிறகுகளுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான், உங்களோட வருமான வழிகளை எப்படி ஹலாலாக்கும். இந்த 3 விஷயங்களையும் பாரத்தோடு கஷ்டத்தோடு நாம் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் இந்த ரமலானை கொண்டு எங்களோட உள்ளங்களில பெரிய ஒரு திருத்தத்தை உண்டாக்குவான். அந்த திருத்தம் தக்வாவுடைய திருத்தமாய்க்கும். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அந்த வகையில இந்த பேணுதல்களை நாம கடைபிடிப்பதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய காலத்துல செய்த பிரத்யேகமான அமல்கள் இருக்குது. அந்த பிரத்யேகமான அமலிலேயும் நாங்கள் ஈடுபாடு காட்டோம். அல்லாஹ் ரசூல் ரமலானில் செய்த பிரத்யேக அமல்கள் என்ன? 9 வருஷம் ரமலான கண்டான், 9 வருஷம் ரமலான் இருந்தான். 9 வருஷத்தோட சாரம்சம் 5 அமல்களில அல்லாஹ் ரசூல் ரமலானில முக்கியத்துவம் கொடுத்துக்கிறான். 5 அமல். முதலாவது என்ன? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய திலாவத். இரண்டாவது தர்மம், சதகா. சதகாவல்ல, சதகாவின் வேகத்தை கூட்டுவது. மூன்றாவது சஹரை 3 அமல்களோடு ஹயாத்தாக்குறது. நான்காவது இஃப்தாரில் உள்ள 7 சுன்னத்துகளோடு இஃப்தார ஹயாத்தாக்குறது. 5வது கடைசி 10 நாள் முழுமையாக ஒரு மஸ்ஜிதுல, ஜும்ஆவுடைய மஸ்ஜிதுல இஹ்திகாஃப் இருக்கிறது. 5 விஷயத்துல பேணுதல் காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் இருக்கு. குர்ஆன் என்ன? குர்ஆன் என்பது அது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. நாம் எங்கென்று தெரியாமல் இருந்த நேரம் எங்களை உலகத்தில் படைத்து எவன் ஒன்றும் செய்ய முடியாத காலத்தில் பெற்றோர்களின் உள்ளத்தில் நம்மை பற்றிய இரக்கத்தை, பரிதாபத்தை ஏற்படுத்தி நாம் பசி வரும்போதுதான் ரிஸ்கை பற்றி யோசிக்கிறோம். நாம் யோசிப்போம் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்குரிய ரிஸ்கை ஏற்பாடு செய்வேன். நோய் வரும்போது அதற்குரிய குணத்தை கொடுத்து ஆபத்துகளில் சிக்கி கதறும் போது நம்மை பாதுகாத்தானே அல்லாஹ், அந்த ரப்புடைய கலாம். அதுவும் இருக்குது கொஞ்சம் தான், 6000 சொச்சம் வார்த்தை. எவ்வளவு அருமையா ஓடும் ரப்பட கலாம். இது தெரியாதா? உலகத்தில எதை படிச்சாலும் அவன் தோத்து போயிட்டான். குர்ஆன் தெரியாதவன் படு தோல்வி அடைஞ்சான். அவர் ஒன்றும் தெரியாதவர். இவர் எப்ப அழுவாரு? இப்ப அழமாட்டார். அவர் முடிச்சிக்கிற கோர்ஸும் அவருடைய படிப்பும் அவருக்கு குர்ஆன் தெரியாதே என்ற அந்த தாக்கத்தை உண்டாக்கல. இவர் அழுகிற நேரம் மஹ்ஷர் மைதானம், மஹ்ஷர்ல அழுவார். ஏன்? முழு ஃபேமிலியே வெளுப்பிக்கலாம். ஃபேமிலியா மேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா அப்பா வெளுப்பிச்சு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா ஆச்சிம்மாரும் வெளுப்பிச்சு, கீழ கடைசி பேரப்புள்ள வரைக்கும் எல்லாம் எழுப்பிக்குது. எல்லாருக்கும் முன்னால குர்ஆன் உள்ளவரை கூப்பிட்டு தஜ்வீத் முறை பேணி ஓதி ஓத ஓத பதவி என்று சொன்னா, இவர் எனக்கு அதுன்னும் தெரியாம போச்சே, வாழ்க்கையை மண்ணாக்கினே கதறுவார்கள். அதனால குர்ஆனுக்கு நாங்க ரமலானில 3 ஹக்குகள் எங்களுக்கு இருக்கு. குர்ஆன் செய்ய வேண்டிய ஹக்கு. முதலாவது ஹக், நாம குர்ஆனோ குர்ஆன் ஓதேல வெப்ப அதுக்கு நேரம் ஒதுக்கினா. அதுக்குதான் ஷாபான்ல சொன்னாங்க ரமலானே தயாராக. மஸ்ஜிதுகள்லயும் தயாரானாங்க, வீடுகள்லயும் தயாரானாங்க. எல்லாரும் தயாராகி சாப்பாட்டுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா மஸ்ஜிதிலேயும் கஞ்சிக்கு தயார், வீடுகள்லையும் ஒரு மாதத்துக்குள்ள உணவு தயார். இதான் சஹாபாக்கள் பொதியா தயாரிச்சாங்க. இல்ல
சென்ற வருஷமும் குர்ஆன் ஓதணும் என்று நினைச்சேன். ஆனா அப்படியே ரமலான் முடிஞ்சு பார்த்தா சிலர் 5 ஜுஸோட நின்றிருக்குது, 8 ஜுஸோட நின்றிருக்குது. தடுத்து வச்சது போல் அப்படி இன்னும் இது. இந்த வருஷமும் அப்படி ஏமாறப்படாது. நான் திட்டப்படும் எனக்கு வசதியான நேரம் எது, அந்த நேரத்தில் ஓதும் போது பல தடைகள் வரலாம். அந்த தடைகளில் அகப்படாம நான் எப்படி குர்ஆன் ஓத முடியும்? நேரத்தோதுக்கும் குர்ஆன் ஓத நேரம் குறைஞ்சது ஒரு குர்ஆன கத்தும் செய்யும். குறைஞ்சது ஏதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார். இரண்டாவது கடமை, திறமையாக ஓதுறவர்கள் தெரியாதவர்களை அழைத்து உற்சாகப்படுத்தி கற்றுக் கொடுக்கணும். தெரியாதவர்கள் பெருமை வெட்கம் ரெண்டையும் ஒரு பக்கத்துல வச்சுட்டு தெரிஞ்சவர்கிட்ட உட்கார்ந்து குர்ஆனை ஓதணும். சிறப்பான வேலை. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. குர்ஆனை கற்றாரு, கற்றுக் கொடுத்தாரு, உங்களை சிறந்தவர். மூணாவது அமல், இன்னொருத்தர் ஓதுறத கேளுங்க. அதுவும் ஒரு சுன்னா. இன்னொருத்தரோட அதைத்தான் முழு ஊரும் சேர்ந்து ஒரு ஹாஃபில் ஓதுறார், நாம பின்னால நின்று முழு குர்ஆனையும் கேட்கிறோம். நாளைக்கு இந்த காது அல்லாஹ்விட்ட சொல்லும், சங்கீதம் கேட்டேன், புறம் பேசுறத கேட்டேன் என்றல்ல, யா அல்லாஹ் முழு குர்ஆனும் ஓதப்பட்டுச்சு, சிரமத்தோட நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். காது சாட்சி சொல்லும். அதனாலதான் மனித குலத்தின் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய தலைவர், 2 பேரும் இணைஞ்சி ரமலான் இரவில செய்த வணக்கம் இதுதான். ஒருத்தர் ஒரு நாளுக்கு ஒரு ஜுஸ் ஓதுவார், மற்றவர் கேட்பார். சில நாட்களில் மற்றவர் ஓதுவார், இவர் கேட்பார். 2 தலைவர்களும் உம்மத்துக்கு காட்டினாமல். சில நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரிமார கூப்பிடுவான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுவான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுவான். சொல்வாங்க, எனக்கு ஓதி காட்டுங்கப்பா. ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு சூரத்துன் நிஸா ஓதி காட்டு. இன்னொரு கட்டத்துல சூரத்துல் பையினா ஓதி காட்டு. அவர் சொன்னார், யார சொல்ல, நல்ல வேலை நீங்க சொல்ற, மாணவன் மாஸ்டர் படிச்சு கொடுத்த மாதிரி ஏழுமா? வாத்தியாருக்கு சிஷியன் படிச்சு கொடுக்கலாமா? குர்ஆனை எங்களுக்கு தெரிஞ்சதே நீங்க ஓத போய்தான். ஆக்கர வாழைக்க வாழைக்க உண்டு. குர்ஆன் உங்களுக்கு இருக்குது, நாங்க உங்களுக்கு படிச்சு தரவா? அதுக்கு இல்ல, எனக்கு தெரியாததுக்கு அவங்களுக்கு ஓதி காட்ட சொல்லல, உங்களோட தஜ்வீத் படிக்கவும் இல்ல. உம்மத்துக்கு ஒரு சுன்னத்தை பயான் செய்ய. என்ன பயான்? மற்றவர் ஓதுறத கேட்கிறதும் ஒரு சுன்னத்து தான். அதை எப்படி கேட்கும்? இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅ மின் கைரி, மற்றவர் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன். புகாரி ரிவாய். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க, ஓதிக்கிட்டே போறார். அரை ஜுஸு போகல, சொன்னாங்க ஹஸ்புக்கல்லாஹ், ஓதுறத நிப்பட்டு ஓது. என்ன திடீரென்று நிப்பட்டிட்டார். கண்ணை திறந்து பார்த்தேன், ரசூலுல்லாஹ் கண்களால கண்ணீர் கொட்டுது. ஏன் அந்த ஆயத் மஹ்ஷருடைய ஒரு நினைவை ஞாபகப்படுத்தி காட்டினாங்க. அழுகையுடன் கேட்க வேண்டியதே குர்ஆன். அதனால சுருக்கமா சொல்றாங்க, குர்ஆன் என்பது அழகும் அழுகையும் இணைந்தது. ஓதுபவர் அழகாக ஓதுங்க, கேட்பவரும் ஓதுபவரும் அழுகையோடு ஓதுவோம். குர்ஆனுக்குள்ள சஹர் என்றா என்ன? அஞ்சேன்னு சொல்லலாது, நேரத்தை முடிக்கணும். சஹரண்ட என்ன? இந்த பிள்ளைகளுக்கு கேட்டாலும் சஹரண்ட என்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எழுப்பி சாப்பிடுற இது கேள்வியா? அதுதான் பிள்ளை. அரபில் எங்க சரி சாப்பாட்டுக்கு சஹர்ன்னு சொல்றான் இல்ல. சாப்பாட்டுக்கு அரபில சுஹூர் என்று பேரு. சுஹூரி பரக்கா. சஹர் சாப்பாட்டுல பரக்கத்தை. சுஹூர் சஹர் என்பது 3 அமல்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம். 3 அமல்கள் வரும். முதலாவது என்ன? தஹஜ்ஜுத் தொழுகை. எழுமின தஹஜ்ஜுத் தொழுகை. இரண்டாவது இஸ்திக்ஃபார்,
وبالأسحار هم يستغفرون. நல்லடியார்கள் சஹர்ல இஸ்திக்பார் செய்வாங்க. குற்றங்களை செஞ்சு யா அல்லாஹ் மன்னிச்சிரே. அதுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு ஆக நெருங்காம ஓரளவுக்கு நெருங்கிய நேரத்தில் வரக்கத்துக்காக ஒரு சாப்பாடு. 3 அமல்கள் இணைஞ்சதுக்கு பேர் சஹர். தஹஜ்ஜுத், இஸ்திக்பார், ஒரு சாப்பாடு. அதிலே விரிவுகள் இருக்குது, சுருக்கமா சொல்றேன். இஃப்தார்ல இருக்குது 7 சுன்னா. முதலாவது என்ன? அவ்வல் வக்தில் இஃப்தார் செய்யும். அவ்வளவு நாங்க நினைப்போம் பாங்கல்ல முடிச்ச முறை இஃப்தார் செய்யறதா நல்ல பேணுதல் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க அது பேணுதல் அல்ல. மகரிப் ஆனது உறுதியா பாங்கு சொல்றவருக்கு கூட முறை நீங்களும் ஒரு ஈச்சம்பழத்தை கடிச்சிட்டு பாங்கு சொல்லணும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அதுலதான் கைரான். அதுக்கு மேல எங்களுக்கு குத்திய போடலாம். அவ்வல் வக்தில் இஃப்தார். இரண்டாவது என்ன உணவுகள் இருந்தாலும் பேரிச்சம்பளத்துக்கு முன்னுரிமை. அது இல்ல அடுத்த ஒரு பானத்துக்கு விடமில்ல, தண்ணீருக்கு முன்னுரிமை. நாலாவது ஈத்தம்பளமோ தண்ணீரோ ஒற்றைப்படையாக பாவிக்க. ஐந்தாவது அது உணவுக்கு மட்டுமுள்ள நேரம் அல்ல, துஆவுக்கு உரிய நேரம். அடியானுக்கு அல்லாஹ் நோபட சந்தோஷத்தை 2ஆ பிரிக்கிறான். ஒன்றை இஃப்தார்ல தாரான், மற்றது கியாமத்துல தருவான். அந்த சந்தோஷமான நேரத்தை கேட்கிறத ரப்பு கபூல் செய்வான். ஐந்தாவது உங்களோட பணத்தால் அல்லது உங்களுடைய பொருளால் இன்னொருவரை இஃப்தார் செய்ய வைங்க. குறைஞ்ச பெரிய விஷயம். 6வது விஷயம். ஏழாவது விஷயம் இன்னொருவருடைய பணத்தால் அல்லது அவருடைய வீட்டில போய் அல்லது அவர் அனுப்பிய ஒரு பொருளால் இஃப்தார் செஞ்சீங்களா அவருக்கு துஆ செய்ய மறக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை கற்றுத் தந்தாங்க. அஃபர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வஅகல தஆமகுமுல் அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. அதோட கருத்தை கேட்டாலே அந்த வீடே சந்தோஷத்தில் ஆகும். உங்களோட வீட்டில நோம்பாளிகள் நோன்பு துறக்கிறாங்க. ஒரு உணவு தயாரிக்க மனிதன் எவ்வளவு பாடுபடுறாங்க. அதை சம்பாதிக்கணும், ஹலாலா சம்பாதிக்கணும், பொருளை கடையிலிருந்து வாங்கிக்கிட்டு வரணும், அதை வீட்டில் உள்ள பெண்கள் தியாகத்தோடு அந்த உணவை சமைக்கணும். இவர் சாப்பிட்டு சொல்றாரு, நோம்பாளிகள் உங்களோட வீட்டுல நோன்பு திறந்திக்கிறாங்க. குடிகாரனும் கள்ளனும் வந்து உங்களோட சாப்பாட்டை சாப்பிடல. வாக்கல தாமக்குள் அபுரா நல்ல மனிதர்கள் உங்க சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. 3வது உங்களுக்கு கூலி இருக்குது. வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா மலக்குகள் உங்களோட பிழை பொறுப்புக்காக துஆ செய்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முக்கியமான அமல்களுடன் சொல்லப்பட்ட அந்த பேணுதல்களையும் பேணி ரமலானில் வர வேண்டிய அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து ரமலானில் முழுமையான கூலிகளையும்